கர்த்தருடைய வார்த்தைகளை அக்கறையோடு ஒவ்வொரு நாளும் கேட்டு அவருக்குள்ளே வளர்ந்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களுக்கு உதவியாளர்களை நியமிப்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக ஸ்தேவான் என்ற ஒரு அருமையான சாட்சியை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே திருச்சபையிலே குறைகள் நுழைய துவங்கியதை நாம் சிந்தித்தோம். அனனியா சப்பீராள் இவர்கள் பொய் சொன்னது நிமித்தமாக திருச்சபைக்குள்ளே பாவம் நுழைந்தது. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாய் இருந்தார்கள். ஆனால் ஒரு பொய்யோடே கூட அந்த திருச்சபையிலே அவர்கள் வாழ முடியாதவர்களாய் போனார்கள். மேலும் மேலும் திருச்சபையிலே ஏற்பட்ட பாவங்கள் அப்போஸ்தலர்களுக்கு துணையாக உதவியாளர்களை நியமிக்க வழிநடத்தியது. அப்படிப்பட்ட ஒரு உதவியாளரான ஸ்தேவானை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போகப்பட்டு விசாரிக்கப்படுகிறான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த சம்பவம் திருச்சபையின் ஆதி காலத்திலேயே நடைபெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதமான கூட்டு வாழ்க்கையை அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் சிறிது காலமே அது சிறப்பாயிருந்தது. பின்னர் மாம்சீகம் திருச்சபைக்குள்ளே நுழைந்தது. அனனியாவும் சப்பிராளும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள். இப்பொழுது கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இது இரண்டு ஜாதிகளுக்கு இடையிலே உண்டான யுத்தம் அல்ல, அல்லது யூதர்களுக்கு விரோதமாக எழும்பிய காரியமல்ல. இங்கே கிரேக்கரானவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது கிரேக்க மொழி பேசும் யூதர்களை குறித்து சொல்கிறது. அவர்களுக்கு கிரேக்க கலாச்சாரம் உண்டு. ஆனால் எருசலேமிலே இருந்த யூதர்கள் மிக அதிகமாக மோசேயின் பிரமாணங்களை பின்பற்றி வந்தார்கள். இவர்களுக்கு இடையே தவறான புரிந்து கொள்ளுதல் உண்டானது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே திருச்சபையின் எண்ணிக்கை சுமார் 25,000 இருக்கலாம். இந்த ஆதி திருச்சபை பூரணமானதாக இல்லை என்பதை பார்க்கிறோம். பல நேரங்களிலே நாம் ஆதி திருச்சபைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆதி திருச்சபையிலே வல்லமையை உணர்ந்தவர்களாய் செயல்பட்டு வந்தார்கள். இப்பொழுது திருச்சபைகளிலே பிரச்சனையே எப்பொழுதும் மக்களுடைய மனதிலே இருக்கிறது என்று கூறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆதி திருச்சபையிலே வல்லமை இருந்தாலும் அங்கே பிரச்சனைகள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் உயர்வான ஒரு நிலைமையிலே ஏற்படுத்திய திருச்சபைக்குள்ளே பிசாசானவன் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வர துவங்கினான். ஆரம்ப நாட்களிலே தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த விசுவாசிகள் பின்னர் சுயநலத்திற்கும் பழைய சுபாவத்திற்கும் இடம் கொடுத்து விட்டார்கள். மாம்சீகம் உள்ளே நுழைந்து விட்டது. இங்கே கிரேக்கரானவர்கள் என்று நாம் வாசிக்கிற மக்கள் கூட்டம் குறைந்த எண்ணிக்கையுள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்டது போலவும் அவர்களுடைய விதவைகளுக்கு அனுதின தேவைகள் சரியாக சந்திக்கப்படவில்லை என்றும் உணர துவங்கினார்கள். அவர்கள் விரும்பியது போல இந்த கூட்டு வாழ்க்கை தொடரவில்லை. இது அப்போஸ்தலருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. கவனித்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதை விட்டுவிடக் கூடாது என்று அப்போஸ்தலர்கள் உணர்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு பந்தி விசாரணை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் செய்வது சரியல்ல என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதிலேயும் ஜெபிப்பதிலுமே தங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை மக்களும் தங்கள் போதகர் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் போதுமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில திருச்சபைகளிலே தங்கள் போதகர் எல்லா காரியங்களையும் மேற்பார்க்கிறவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது துரதிருஷ்டவசமானது. இந்த காரணத்தினாலேயே திருச்சபைகள் இன்றைக்கு பாடுபடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு போதகராக பணி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நேரத்தை திட்டம் செய்யும் பொழுது எவ்வளவு நேரம் வேதத்தை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் செலவு செய்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஒரு ஊழியர் இதன் அவசியத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் திருச்சபை மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் தனது நேரத்தை செலவு செய்துவிட்டு கர்த்தரோடு செலவு செய்ய வேண்டிய பாக்கியமான நேரங்களை இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும்
இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டபடியினாலே 7 மனிதர்கள் நியமிக்கப்பட வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்களுடைய நேரத்தை முக்கியத்துவப்படுத்தி ஜெபிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலும் குறைபட்டு விடக்கூடாது என்பதை உணர்ந்தார்கள். இங்கே திருச்சபையின் பொருளாதாரம் தொடர்பான பணியை நிறைவேற்றுவதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர்களுடைய தகுதியை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளிலே உதவியாளர்களை தெரிந்தெடுப்பதிலே இப்படிப்பட்ட கவனம் செலுத்துகிறதில்லை. இன்னும் பல திருச்சபைகளிலே தாங்கள் ஊழியம் தொடர்பான காரியங்களிலே உதவி செய்வதை விட இப்படி உலக காரியங்களிலே உதவி செய்ய தாங்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, உலக பிரகாரமான காரியங்களை திருச்சபையிலே கவனிக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரிய வரமும் ஞானமும் ஜெப வாழ்க்கையும் அதிகம் தேவை. இப்பொழுது அந்த உதவியாளர்களுக்கு இருந்த குணநலன்களை சற்றே பாருங்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறிக்கு மேலாய் இருக்க வேண்டும். உதவியாளர்கள் உண்மையற்றவர்களாய் இருப்பார்கள் என்றால் போதகரோ திருச்சபை மக்களோ அவர்களை நம்ப முடியாது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவு அவர்களுக்கு தேவை. எனவேதான் பவுல் சொல்லும் பொழுது எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, இந்த மனிதர்கள் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சத்தியங்களை வாழ்க்கைக்கு ஏற்ற முறையிலே மொழிபெயர்க்க அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான பணிவிடைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் இந்த காரியத்தை செய்யும் பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறதுனாலே நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலேயும் ஆவிக்குரிய கண்ணோட்டம் அவர்களுக்கு தேவை. இங்கே ஸ்தேவான் என்னும் மனிதன் இந்த தகுதி பெற்றவனாய் நாம் பார்க்கிறோம். 10 அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று பார்க்கிறோம். அவன் அறிந்திருந்த சத்தியங்களை குறித்த உறுதியான உணர்வுள்ளவனாய் இருந்தான். அதோடு விசுவாசத்தில் நிறைந்தவனாயும் இருந்தான். ரட்சிப்புக்கடுத்த விசுவாசமுள்ளவனாய் மட்டுமல்ல, சேவை செய்யும் விசுவாசமுள்ளவனாயும் இருந்தான். சாட்சி பகரும் விசுவாசமுள்ளவனாயும் இருந்தான். எவ்வளவு விசுவாசம் அவனுக்கு இருந்தது என்பதல்ல, எந்தெந்த காரியங்களிலே இப்படி விசுவாசம் பெற்றவனாய் இருந்தான் என்பதே முக்கியமானது. அதோடு கூட அவன் வல்லமை நிறைந்தவனாயும் காணப்பட்டான். திருச்சபையிலே உதவிக்காரர்களாய் தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆம், அதுதான் அப்போஸ்தலருடைய பணிவிடை. வசனம் 5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பெர்மனோவையும் யூத மார்க்கத் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. மற்ற மனிதர்களை குறித்த விவரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தேவானையும் பிலிப்பையும் குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆதி திருச்சபையிலே மிக பிரபலமானவர்களாய் இவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மக்களுடைய தேவையை சந்திப்பதிலே பொறுப்புள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆவிக்குரிய பலனுள்ளவர்களாயும் காணப்பட்டார்கள். வசனம் 6. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். இவ்வாறு ஒரு ஊழியர் ஒருவர் மேல் கைகளை வைப்பதனாலே ஏதோ ஒன்று நடைபெறுகிறது என்று சிலர் எண்ணுகிறார்கள். நாம் ஒருவர் மேலே கைகளை வைக்கும் பொழுது வியாதியை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை நாம் கடத்தலாம். ஆனால் எந்த ஒரு வல்லமையையும் நாம் கடத்த முடியாது. கைகளை வைப்பதனாலே அடையாளம் என்ன? லேவியராமத்திலே நாம் படிக்கும் பொழுது பலிகளை குறித்து கற்றுக்கொண்டோம். பாவியான ஒரு மனிதன் தான் பலியிடப் போகிற மிருகத்தின் தலையிலே கைகளை வைக்கிறான். இவ்வாறு செய்வதனாலே அந்த பலி மிருகம் அவனோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர்களும் இந்த உதவியாளர்கள் மேலே கைகளை வைக்கும் பொழுது இந்த உதவியாளர்கள் அப்போஸ்தலரோடு கூட ஊழியத்திலே பங்குதாரராய் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் இந்த குறிப்பிட்ட பணிக்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசிகளின் ஐக்கியமாகிய இந்த திருச்சபையிலே அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாய் இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே செயல்பட குறிக்கப்படுகிறார்கள். கவனிங்கள், இவர்கள் சமுதாய பணிவிடையிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆதி திருச்சபை தாங்களே தங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்திருந்தது.
இன்றைக்கும் இவ்வாறு நாம் செய்வது சிறந்த காரியம். திருச்சபையிலே ஏழை மக்களுக்கென்று விசேஷித்த ஒரு திட்டம் இருந்தது. திருச்சபை அங்கத்தினர்களுக்கே அந்த சிலாக்கியங்கள் கொடுக்கப்பட்டன. ஆம், திருச்சபையிலே உள்ள ஏழை எளிய மக்களை பொறுப்பெடுக்க வேண்டியது திருச்சபையினுடைய கடமையே. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கும் தேவ வசனம் விருத்தியடைவது தேவையானதாயிருக்கிறது. இந்த ஊழியத்தின் நோக்கமும் இதுதான். கர்த்தருடைய வசனம் எல்லாருடைய இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் சென்றடைய வேண்டும். ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்த பொழுது இந்த ஆசாரியர்களிலே சிலர் தேவாலயத்திலே அன்று பணிவிடை செய்து கொண்டிருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவினிடமாய் திரும்பினார்கள். இப்பொழுது நாம் ஸ்தேவானின் சாட்சியை குறித்து பார்ப்போம். ஆதி திருச்சபையிலே இவன் முக்கியமான ஒரு மனிதன். கவனியுங்கள், வசனம் 8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வரம் பெற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே இந்த உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். மிக குறிப்பிட்ட ஒரு பொறுப்பிற்கென்று அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். சுவிசேஷத்திற்கு ஒரு உறுதியான சாட்சியாக ஸ்தேவான் இருந்தபடினாலே சதுசேயருடைய பகையையும் சம்பாதித்துக் கொண்டான். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 15ஆம் வசனம் வரை. அப்பொழுது லிபர்தீனர் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேசக் கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு முன்னதாக இழுத்து கொண்டு வரப்படுகிறான். பொய் சாட்சிகள் கூறப்படுகிறது. பொய் சாட்சி என்று சொல்லும் பொழுது அரை குறையான உண்மையை சொல்லுகிறார்கள். இந்த தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று இயேசு சொன்னது உண்மைதான். ஆனால் அவர் தமது சரீரத்தை குறித்து அவ்வாறு கூறினார். ஸ்தேவானுடைய விசாரணையிலே அதை தவறுதலாக அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். எனவே ஸ்தேவான் எருசலேம் தேவாலயத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறான் என்றார்கள். மோசே அவர்களுக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்றும் இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் யாரையும் ரட்சிக்காது. இப்பொழுது இருக்கிறது போலவே மோசேயின் காலத்திலேயும் கிருபையினாலேயே ரட்சிப்பு உண்டாயிற்று. இப்பொழுது ஸ்தேவானின் முகத்திலே ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறார்கள். அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்க பார்த்தார்கள். தொடர்ந்து 7வது அதிகாரத்தையும் சிந்திப்போம். இங்கே ஸ்தேவான் தனக்கு விரோதமாக சாட்டப்பட்ட குற்றத்திற்கு பதில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தை கூறுகிறார். மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் எப்படி எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆலோசனை சங்கமே இயேசுவை காட்டிக் கொடுத்து கொலை செய்தது என்றும் குற்றம் சாட்டுகிறார். இவ்வாறு அவன் பேசிய வார்த்தைகள் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு அவர்களை உந்தி தள்ளியது. இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது மிக தெளிவாக எந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயும் முழு இஸ்ரவேலரும் தேவனை தொழுது கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். என்றாலும் தேவன் தண்டிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சிறு கூட்ட விசுவாசிகள் அங்கே இருந்தார்கள். இன்றைக்கும் ஆங்காங்கே சிறு சிறு கூட்ட விசுவாசிகள் உண்டு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள்.
பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆலோசனை சங்கத்தார் ஸ்தேவானுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கூறினார்கள். ஸ்தேவான் பேசிய காரியங்களின் உண்மை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லும் வண்ணமாக பேச ஆரம்பித்தாலும் அவனுக்கு விரோதமாக அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை குறித்து எதுவும் பேசவில்லை. ஆனால் என்ன அற்புதமாக அவர் துவக்குகிறார் பாருங்கள். அவர்கள் எல்லாரையும் பார்த்து சகோதரரே என்று அழைக்கிறார். ஆம், மாம்சத்தின்படி அவர்கள் அவருடைய சகோதரர். வயதானவர்களை பிதாக்களே என்று கூப்பிடுகிறார். ஒரு இளைஞனாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கிறார். இந்த இளைஞனே திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாகிறான். திருச்சபையானது ஆதி காலங்களிலே ஒரு வாலிபருடைய இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான இடத்தை வகிப்பவர்களாய் இருந்த ஸ்தேவானும் தரிசு பட்டணத்து சவுலும் அதற்கு சாட்சிகள். ஆதி திருச்சபையின் வரலாற்றை வடிவமைக்க தேவன் இவர்களை பயன்படுத்தினார். இருவரும் குறிப்பிடத்தக்க இளைஞர்கள். 2 பேரும் பரிசுத்தாவியினாலே வரங்களை பெற்று அதை கர்த்தருக்காக பயன்படுத்தியவர்கள். ஆனால் இந்த இருவரும் சந்தித்த ஒரே ஒரு நேரத்திலேயும் இருவரும் எதிரிகளாகவே நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையானது 2 கள்வர்களுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியது போலவே ஸ்தேவானுடைய வாழ்க்கைக்கும் சவுலுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. எனவேதான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ஸ்தேவானை பார்த்தபொழுது ஸ்தேவான் ஒரு அறிவீனன் என்று எண்ணினார். அப்போஸ்தலர் 7 நாம் பார்க்கிற ஸ்தேவானின் செய்தியானது மிகவும் சிறந்த ஒரு செய்தி. ஆபிரகாம் முதல் இஸ்ரவேல் ஜனங்களின் வரலாற்றை அவர் கூறுகிறார். ஆம், அதுதான் அவர்களுடைய ஆரம்பம். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்ட மத்தேயுவின் புத்தகத்திலேயும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஆபிரகாம் முதல் ஆரம்பமாகியிருப்பதை நாம் அங்கே பார்க்கலாம். ஆதாம் முதல் அந்த வம்ச வரலாற்றை பார்க்க வேண்டுமென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்க்க வேண்டும். விசுவாசியான ஆபிரகாமிலிருந்து அங்கே ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ததையும் எதிர்த்து நின்றதையும் குறித்து கூறினாலும் எப்பொழுதும் ஒரு சிறு விசுவாச கூட்டம் அங்கே இருந்தது என்பதையும் குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் வெளிப்பிரகாரமாக நாம் சபை என்று பார்க்கிற அமைப்புகளிலேயும் இருக்கும் எல்லா அங்கத்தினர்களும் உண்மையான விசுவாசிகள் அல்ல. மற்றவர்களால் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டாலும் சிலரே உண்மையான விசுவாசத்திற்குள்ளே இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு விசுவாச மனிதன். அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். விசுவாசம் எப்பொழுதுமே ஒருவரை கீழ்ப்படிதலுக்கு நேராய் வழிநடத்துகிறது. ஸ்தேவான் மெசபொத்தாமியாவிலே இருந்து தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதிலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர் 7:3 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆபிரகாமின் வீடு விக்கிரகாராதனையிலே இருந்தபடினாலே அங்கிருந்து ஆபிரகாமை அவர் வெளியே அழைக்கிறார். ஆபிரகாமுடைய சரித்திரத்தை விவரிக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு ஒரு குழந்தையை வாக்கு பண்ணினார், ஒரு தேசத்தை அவனுக்கு வாக்கு பண்ணினார். இந்த 2மே அவனுக்கு இல்லாதிருந்தும் அவன் தேவனை விசுவாசித்தான். பாருங்கள், அப்போஸ்தலர் 6:6-8 வரை. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். தொடர்ந்து ஸ்தேவான் ஆபிரகாமிலிருந்து முற்பிதாக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் கூறுகிறார். யோசேப்பின் சகோதரர்களை குறித்து எப்படி பகையினாலே யோசேப்பை எகிப்திற்கு விட்டார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். இருந்தாலும் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக செயல்பட்டு யோசேப்பை காப்பாற்றினார். ஸ்தேவானின் இந்த சாட்சி செய்தியை தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலையும் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நாம் குறிப்பாக நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை சிந்திப்போம். போதகர்களாக, ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்திற்கும் வேத வசனங்களை படிப்பதற்கும்
போதிப்பதற்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தை வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் கொடுத்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பிரச்சனைகளோடு வருகிறவர்களுக்கு சரியான கர்த்தருடைய வசனங்களை போதிக்க முடியும், சரியான ஆலோசனையை கொடுக்க முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே வசனங்களை கேட்டு மக்களுக்கு போதிக்கும் பொழுது மக்களுடைய இருதயத்தின் தேவைகளுக்கு ஏற்ற வசனங்கள் அவருடைய இருதயத்திலே போய் விழும். எனவே பிழைப்புக்கடுத்த காரியங்களிலே ஊழியர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சமுதாய முன்னேற்ற பணிகளிலேயோ திருச்சபை மக்களின் அன்றாட தேவைகளை சந்திக்கும் காரியங்களிலேயோ உதவி செய்வதற்கு விசுவாசமும் நல்ல சாட்சியும் பெற்ற உண்மையான ஊழியர்களைத்தான் நாம் நியமிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை உங்கள் திருச்சபையின் ஆலோசனை குழு அங்கத்தினராயிருக்கலாம், அல்லது திருச்சபை மூப்பராகவோ உதவியாளராகவோ நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கலாம். நேரடியாக போதிக்கும் ஊழியம் கொடுக்கப்படாவிட்டாலும் ஸ்தேவானைப் போல பரிசுத்த ஆவி நிறைந்தவராக எல்லாரிடத்திலேயும் நல்ல சாட்சி பெற்றவர்களாக ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நான் உலக பிரகாரமான காரியங்களைத்தானே பார்த்துக் கொள்கிறேன், பண பொறுப்பு தானே என்னிடத்திலே இருக்கிறது, நான் எப்படி இருந்தால் என்ன என்று எண்ணிவிடாமல், ஆண்டவரே நானும் ஸ்தேவானைப் போல வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாஞ்சித்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்றால் உங்கள் மூலமாயும் எண்ணற்ற மக்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சேர முடியும். அது மட்டுமல்ல, ஸ்தேவான் கேள்வி கேட்டபொழுது மிக தெளிவாக சத்தியத்தை ஆரம்பம் முதல் எடுத்துக் கூற அறிந்தவராய் இருந்தது போல விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருமே நம்மை குறித்து கேள்விகள் கேட்கப்படும் பொழுது வேத வசனத்தை அறிந்தவர்களாகவும் எந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் காரியங்களை செய்கிறோம் என்பதையும் சொல்வதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாகவும் மகிமைப்படும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதி திருச்சபையிலேயும் பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் ஊழியர்கள் ஊழியத்திலேயும் உலக பிரகாரமான காரியங்களை கவனிக்க வேண்டிய உதவியாளர்களையும் தெரிந்தெடுத்து பயிற்சித்தது போல இன்றைக்கும் ஊழியர்கள் ஊழியத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஸ்தேவானை போன்ற பரிசுத்தாவின் நிறைந்த உண்மை உள்ள உதவியாளர்களை திருச்சபையின் மற்ற பணிகளுக்கு கர்த்தரை தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எப்படிப்பட்ட பொறுப்புகளுக்கு திருச்சபைகளிலே இருக்கிற போட்டிகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி உண்மையாகவே ஆத்தும பாரம் உள்ளவர்களையும் பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்றவர்களையுமே தெரிந்தெடுக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தெரிந்தெடுக்கும் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் உறவினர்கள் என்பதனாலோ தங்களுக்கு பண உதவி செய்கிறவர்கள் என்பதனாலோ தவறான நபர்களை தெரிந்தெடுத்து விடாதபடி ஞான இருதயத்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் தாமே கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.